ஹெல்ப் பண்ற அளவுக்கு தெரியல. அழுவோம். இல்ல இல்ல உள்ள போய் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். தெரியலங்க. இந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குமான்னு தெரியலங்க. பட் எல்லாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. சீரியஸா சொல்லணும்னா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோவா இது உண்மை இந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் பாய்ஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப அது ட்ரூன்னு சொல்லுவார். என் ஃப்ரெண்ட் இங்க விழுந்தா கூட நாங்க காப்பாத்துவோம். நாங்க காப்பாத்துறோம், வேற யாரை காப்பாத்துவோம்? காதல் ரொம்ப புனிதமானது சொல்றாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை விட புனிதமானது அப்படின்றதான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வெரி நைஸ் மூவி. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு மூவி பார்க்கவே. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். பட் ஐ டென்ட் கெட் அ சான்ஸ். ஃபேமிலியோட வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி தெரியல, பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணணும். ஆனஸ்டா. தேங்க்யூ. அதான் ஐ திங்க் இந்த சாங் திருப்பி கேட்கும் போது அந்த லவ் சாங் மாதிரியே இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அந்த மாதிரி பேஸ்லயே தான் இருந்துச்சு. ஸோ அதான் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. சீன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி எடுத்தது நல்லா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாட்டிட்டா ஹெல்ப் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? கைட்டி விட முடியாது, பட் உள்ள போய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு தெரியல. அழுவோம். இல்ல இல்ல உள்ள போய் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ 2006ல விட இப்போ கண்டிப்பா டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ நான் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஆஃபீஸர்ஸ் அவங்கலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்து பார்க்கணும். மஸ்ட் வாட்ச் மூவி. வர்த் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வர்த்ன்னு சொல்லுவேன். அதுவும் எல்லா பசங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப எங்களுக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல. என்னமோ நாங்களே உள்ள கேவுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மாட்டிட்டா நீங்க இந்த அளவுக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? தெரியலங்க. இந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குமான்னு தெரியலங்க. பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடியாதுங்கிறீங்களா? முடியாதுன்னு சொல்லுங்க. பண்ணுவாங்க, உண்மைதான் பண்ணுவேன். ஆனா அந்த நிலைமையில யோசிக்க முடியலங்க யாரா இருந்தாலும். இப்ப நீங்களே அந்த நிலைமையில இருந்தா எப்படி காப்பாத்துவீங்களான்னு கேட்டா உங்களால என்ன சொல்ல முடியும்? உங்க ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியும். ஆனா ரொம்ப இமோஷனலா இருக்கு, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். அவனை கீழே விழுந்துட்டாங்க, அவனை விட்டுட்டு போக கூடாது, நின்று காப்பாத்தினாங்க. போலீஸ்காரனே பயந்தான் அந்த குழி உள்ள இறங்குறதுக்கு. அவன் ஃப்ரெண்டு ஒருத்த காப்பாத்தினா பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. அங்க சூப்பரா இருந்துச்சு. லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் லேக் ஆச்சு, ஆனாலும் இருந்தாலும் புரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சம். சூப்பரா இருந்துச்சு. காப்பாத்துவோம், அதுல என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என் ஃப்ரெண்டு இங்க விழுந்தா கூட நாங்க காப்பாத்துவோம். நாங்க காப்பாத்துறோம், வேற யாரை காப்பாத்துவோம்? போலீஸ்காரனே அங்க பயப்படுறாங்க உள்ள இறங்குறதுக்கு. படம் சூப்பரா இருக்கு. நான் செகண்ட் டைம் வந்து நாங்க பாக்குறோம். எல்லாமே சூப்பரா இருக்கு படம். இன்னும் பாக்கணும்னு தான் எல்லாருக்குமே தோணுது. நல்லா இருக்கு படம். ஆனா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சீரியஸா சொல்லணும்னா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோவா இது உண்மை இந்த மாதிரி கிடையாது. பட் ஆனா பாய்ஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப அது ட்ரூன்னு சொல்லுவார். ஆமா கண்டிப்பா. எல்லாருமே அவங்களோட உயிர் தானே பார்ப்பாங்க. பட் ஆனா பாய்ஸ் அப்படி கிடையாது. ஆமா கண்டிப்பா. அத இந்த படம் வச்சே நாங்க நிறைய 100% நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் பொண்ணா இருந்து சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு இதுதான். பட் எல்லாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. இது நடந்திருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. பொண்ணுங்களும் ரிஸ்க் எடுப்புறாங்களா, அவங்களால என்ன முடியுமோ அதை செய்வாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த பாட்டை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். அதாவது காதல் ரொம்ப புனிதமானது சொல்றாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை விட புனிதமானது அப்படின்றதான் ஆக்சுவலா கான்செப்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். தமிழ் பாட்டு கூட அடிஷனலா இருந்தது, இன்னும் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லவ் சாங் இன்னும் பெரிய ப்ளஸ். ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா காமிச்சிருந்தாங்க. இங்க உண்மையாவே பாய்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஷிப். கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நல்ல படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு சார் மூவி. செம்ம படம், சான்ஸே இல்லை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு முக்கியமா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். செம்ம இருக்கு, சான்ஸே இல்லை. கண்டிப்பா சார்.
கண்டிப்பா இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட எல்லாம் என்டர்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா தயவு செய்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க. சூப்பரா இருந்திருக்காங்க. நீங்க ஒரு சூப்பரா இருந்தது படம். ஃப்ரெண்ட்ஷிப் கதை ரொம்ப நல்லா இருந்தது. மலையாளத்துல எடுத்திருந்தாலும் சூப்பரா இருந்தது தமிழ். யா நல்லா இருக்கேன். சூப்பர் படம். படம் எந்த அளவுக்கு நம்மளோட கனெக்ட் ஆகுது? யா if you have a good gang of friends it is really connectable. ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்களா ஃபேமிலி வந்தீங்களா? இல்ல ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஃபேமிலியா வந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அண்ணா நீங்க பார்க்கலாம். தம்பி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? எஸ் சார். என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த கீரை வந்து எடுக்க போல பிடிச்சிருந்தது. அந்த குகையிலேருந்து எடுக்கிறது நல்லா இருந்தது சீன். ஃப்ரெண்டுக்கோசரம் நல்லா பண்ணியிருக்காங்க.